இந்த நாளிலேயும் ஆண்டவர் இந்த நாளில் அவருடைய வார்த்தையை கொடுக்க தேவனுக்கு பெரிய கிருபைக்காக நன்றி சொல்றேன். கண்களை மூடி நம்ம செபிப்போம். நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். இசப்பா ஆண்டவரே, பேசுங்க நல்ல பிதாவே, ஆவியான சின்ன தகப்பனே, ஆவியாளர் பேசுவீராக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்து உறப்பா, வெறுமையாக்குறையாக எங்களால் முடியும்னு சொல்றது ஒண்ணுமே கிடையாதப்பா. எல்லாம் உடைய கிருபை தகப்பனே, கிருபை தகப்பனே, கிருபை தகப்பனே, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உடைய கர்த்தர் 100 எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுத்துக்கொள்ள ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாளிலையும் நம்ம வாசிக்க போறது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 103 சங்கீதத்துல 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று வசனம் கூறுகிறது. ஆண்டுடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கிற வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்றாரு? மன்னிக்கிறார். மன்னித்து நோய்கள் எல்லாம் என்ன செய்றாரா? நீக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகளாகி நீங்க நாளிலேயும் பல வியாதினால நீங்க இருக்கலாம், பல பிரச்சனைகளை நீங்க இருக்கலாம். ஆனா எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா? விடுதலை பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. அவர் சொல்லுகிறாரு, உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செய்வேன்? முடிசூட்டுவேன். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்ம என்ன செய்வாரா? முடிசூட்டுவார். நம்ம எந்தெந்த காரியத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி நீங்க கண்ணீர் வெடிச்சீங்களோ, எந்த நோய்களிலிருந்து எந்த பலகீனத்துல இருந்து இருந்தாலும் அந்த பலகீனத்துல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்துக்கிறார். நோய்களிலிருந்து நம்மளை என்ன செய்யறாரு? விடுதலை பண்ணுகிறார். நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறாராம். நம்ம அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்யறாராம்? மன்னிக்கிறாராம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம இன்னைக்கு என்னையும் மன்னிக்கிறதுக்கு நான் ஒரு தவறு செய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னுடா எல்லாரும் ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது என்னென்ன காரியத்தை செய்யறோம் நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம என்ன காரியத்தை எல்லாம் செய்யறோம். நம்ம இதை பொறுத்தவரை அடுத்தவங்களை பத்தி குறை பேசுறதே முதல் பெரிய தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய சாயலை தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் படைச்சது அவருடைய சாயலா படைச்சிருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியாது? அடுத்தவங்கள நம்ம புற பேசக்கூடாது, புறம் கூறக்கூடாதுன்னு தான் பைபிள்ல போட்டிருக்குது. இப்படி சாயலாய் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைச்சக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. எல்லாம் பாவம் தான். வாயின் வார்த்தையில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு வேதம் கூறுகிறது. வாயின் வார்த்தையினால பாவம் இருக்குது. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம அடுத்தவங்களை பத்தி ஏதாவது சாபம் போட்டிருந்தாலும் கூட பாவம், நம்ம திட்டிருந்தாலும் கூட அது நினைச்சு பெரிய பாவம் தான். அதான் ஆண்டு சொல்றாரு, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் நினைச்சுவேன் குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம நெடுநாள் வியாதியா இருந்தாச்சுதான், எப்பேற்பட்ட போராட்டங்களா இருந்துச்சுதான், எல்லாத்திலிருந்து கர்த்தர் நினைச்சுவாரு. அவர் குணமாக்குகிற தேவனா இருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் நினைச்சாரா? முடிசூட்டுகிறாரா? இரக்கங்களினாலும் கிருபையினாலும் நம்மளை நினைச்சாரா? முடிசூட்டுகிறாரா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் நம்மள இரக்கமுள்ள தேவனா இருக்கிறாரு. இந்த இரக்கங்களின் நிமித்தம் நமக்கு என்ன செய்யறாரு? முடிசூட்டுகிறாரு. அவரு முடிசூட்டி நம்மளுக்கு ஒரு கிரீடம் வைக்கிறாரு ஆண்டவர். அதான் கட்டுடி பிள்ளைகளாகி நீங்க எந்த காரியத்தையும் குறிச்சு என்ன செய்ய வேண்டாம்? சோர்ந்து போக வேண்டாம். வேதம் கூறுகிறது 5ஆம் வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது அப்படின்னு சொல்லி வேதம் கூறுகிறது. கழுகுக்கு சமமாய் வயது வாழ வயதை போல மாறுகிறதா. அப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னா, நம்ம நோயினால நம்ம அழகை இழந்திருக்கலாம், நோயினால சரீரத்தை இழந்திருக்கலாம், நோயினால நம்ம பலகீனத்தை இழந்திருக்கலாம், பலனை இழந்திருக்கலாம். ஆனா எல்லாம் பலனை இழந்து நம்ம நினைச்சோம் அவ்வளவுதான், என் பலனே கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த ஆண்டவர் சொல்ற நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல நினைச்சாரு. திரும்ப உன் பலனெல்லாம் நினைச்சாரு தாராரு. நமக்கு பலன் அவர் தாராரு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம அந்த புது பலன் வரும்போது புது பலன் அடைந்து நம்ம என்ன செய்வோம்? கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நம்ம என்ன செய்வோம்? எழும்புவோம். அதான் போட்டிருக்கு சங்கீதம் தான் நினைக்கிறேன், சங்கீதத்துல போட்டிருக்கோம், நீ ஓடினால் இலைப்படைந்து போக மாட்டாய் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருப்பாரு.
39ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். அதுல எழுந்து போட்டுக்கிட்டா பார்த்து சொல்றேன். ஏசாயா ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் போட்டிருக்கோம். கர்த்தருக்கு காத்திருந்து புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று எதுவுமே. அவன் புது பலன் நமக்கு வரும்போது ஓடினாலும் என்ன செய்யணும், சோர்ந்து போகவே மாட்டோம். புதிய பலன் நம்ம என்ன செய்ய தாங்கும் அப்படின்னு வேதம் கூறுகிறது. கத்திரி சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்வாரா, அவர் பலன் கொடுக்கிறாராம். கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் நம்ம ஆண்டவர். அதான் தெய்வம், இளைஞர்கள் இளைப்படையில் சோர்ந்து போவார்கள், வாலிபரையும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அதான் ஆண்டு நமக்கு புது பலன் தருகிற தேவன். அந்த புது பலன் நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், ஓடணும். புது பலன் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, தாராரு. நம்மளுடைய அக்கிரமத்தெல்லாம் என்ன செய்யறாரு, மன்னிக்கிறாரு. நம்மளுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கிறாரு, நோய்களெல்லாம் குணமாக்குறாரு. அவர் திரும்ப நன்மையினால் முடிசூட்டுகிறாரு. நம் வயது வாழ வயதை போல திரும்ப நினைச்சார் தருகிறாரு. அதான் தேவ பிள்ளைகளாகி நமக்கு நினைச்சாரு அவரு. அவர் என்ன சொல்றாரு, இரக்கங்களினாலும் கிருபையினாலும் நினைச்சாரு முடிசூட்டுகிறாரு அப்படின்னு எதுவும் இரக்கங்கள் அவரு நம்ம மேல